வணக்கம். இன்றைக்கி நம்ம 250 கிராம் சிக்கனை வச்சு ரொம்பவே அருமையான சுவையில் டிராகன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் தூளுப்பு, அரை ஸ்பூன் ஒயிட் பெப்பர், ஒரு முழு முட்டை இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிற அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 250 கிராம் சிக்கனுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான அளவுகளாக இருக்கும். போன்லெஸ் சிக்கன் துண்டுகளை இது மாதிரி மெலிசான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு கேட்டாலே கடையில் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனையும் போட்டு நல்லா இதை பெரட்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடணும். அரை மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு சிக்கன் துண்டுகளை போட்டு நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா சிக்கன் வெளியே மட்டும் கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பொன்னிறமாக நல்ல மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப ஓவராகவும் மொறுமொறுன்னு பொரிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி மாறிடும். சிக்கன் துண்டுகளில் கொஞ்சம் கூட தோல் பகுதி இருக்கக்கூடாது. தோல் பகுதி இருந்ததுன்னா எண்ணெயில் போட்ட உடனே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கூட தோல் பகுதி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். எல்லா சிக்கன் துண்டுகளையும் இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் பொரித்த எண்ணெயிலே ஒரு கரண்டி எண்ணெய் மட்டும் இப்போ பேனில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 முந்திரியை போட்டு லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுப்பட்ட பிறகு ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய், 5 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயிலே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் குடமிளகாய் நல்லா வதங்கணும். அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் தூளுப்பு, அரை ஸ்பூன் ஒயிட் பெப்பரை மறுபடியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் குடமிளகாய் லேசாக கொஞ்சம் வதங்கின பிறகு 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிடலாம். சாஸ்லாம் ஊற்றின பிறகு பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் துண்டுகளையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணலாம். கடைசியாக இதில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேன் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நல்ல ஹை ஃப்ளேமில் நல்லா திக்காகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே அட்டகாசமான சுவையில் டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.